ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. பிப்ரவரி 14, 2025. இன்று வேலண்டைன் தினமாகும். அன்பின் தினம். வெறும் ஒரு நாள் அன்பின் தினம் என்பது கிடையாது. அனுதினமும் அன்பின் தினம்தான். இவ்வாறு இன்று நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த குடும்பம் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த உறவுகள் இருக்க வேண்டும். அப்போது வாழ்க்கை பயணம் எத்தனை சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும். அன்பு என்பது மிக நல்ல பண்பாகும். அன்பு ஆத்மாவினுடைய மூலமான குணமாகும். பகவான் கூட அன்பின் கடலாக இருக்கிறார். அவர் அன்பினை வழங்கிதான் அனைவருக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் ஞானக்கடலும் ஆவார். ஆனால் அவர் வெறும் ஞானக்கடலாக இருந்தால் அவர் கூறும் விஷயங்களை பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக தந்தை அன்பினை வழங்கி வழங்கி அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய விகாரத்தின் விஷத்தினை போக்கிவிட்டார். தற்கால இளைய சமுதாயம் விஷ விகாரத்தினை அன்பு என்று நினைத்து கொண்டு விட்டது. குறிப்பாக கிறிஸ்தவ தர்மத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களது மூலமான கோட்பாடு அன்பாக இருந்தது. ஆனால் தற்காலத்தவர்கள் அதனை காம இச்சையாக மாற்றிவிட்டதனால் தர்மத்தின் அழகே போய்விட்டது. அதனால் பல விவாகரத்துக்கள் ஏற்படுகின்றன. அன்பான உறவு என்றால் மோதல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவர் கூறுவதற்கு பிறர் மதிப்பளிக்க வேண்டும். தலைவணங்கி செல்ல வேண்டும். பிறரது சிந்தனைகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். வார்த்தைகளிலும் நடவடிக்கைகளிலும் அன்பு வெளிப்பட வேண்டும். அதுவே உண்மையான அன்பாகும். மற்றபடி விகாரம் என்பது வெறும் உடல் மீதான அன்பாகும். பகவான் வந்து நமக்கு உண்மையான அன்பினை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்தே பாபாவிடம் யார் வந்தாலும் இங்கே உண்மையான அன்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையான அன்பில் உடல் ரீதியான அன்பிற்கு எந்த இடமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆன்மீக அன்பு பாபாவிடம் நமக்கு அனுபவமாகிறது. நாமும் கூட நமது வாழ்க்கையில் காம இச்சைகளுக்கு பின்னால் ஓடாமல் தூய்மையான அன்பினால் வாழ்க்கையை நிறைத்து கொள்வோம். ஒரு தாயின் அன்பில் விகாரத்தினுடைய எந்த விஷயமும் இல்லை. தாய் அந்த அன்பினை வழங்காவிட்டால் குழந்தைகளின் பாலனை ஏற்பட முடியாது. கணவன் மனைவியின் உறவுக்குள் உண்மையான அன்பு இல்லை என்றால் அவர்கள் விஷவிகாரத்தில் ஈடுபட்டாலும் அனுதினமும் மோதல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே மோதல்களிலிருந்து விடுபடுவதற்காக சுயத்திற்குள் ஞானத்தினை அதிகரிக்க வேண்டும். நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு உயிரோட்டமான சூக்ஷ்மமான ஆத்மா ஆவேன். எப்போது நாம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து விடுவோமோ இந்த உடல் உணர்வு குறைந்து கொண்டே செல்லும். அப்போது தேக ரீதியான பார்வை குறைந்து ஆத்ம ரீதியான பார்வை அதிகரிக்கும். மேலும் பரஸ்பரம் உண்மையான அன்பு இருக்கும். எந்த குடும்பத்தில் உண்மையான அன்பு இருக்குமோ அங்கே எத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது. தீய குணங்களை பார்ப்பதனால் அன்பு குறைகிறது. மேலும் பிறரை பாராட்டுவதனால் அன்பு அதிகரிக்கிறது. நாம் பிறருடைய தீய குணங்களின் மீது கடுமையான பார்வை வைக்கக்கூடாது. சுயத்தின் தீய குணங்களின் மீதுதான் கடுமையான பார்வை வைக்க வேண்டும். பிறரிடம் உள்ள நல்ல குணங்களையே நாம் பார்க்க வேண்டும். ஒரு சூக்ஷ்மமான புத்தி படைத்தவர் பிறரிடம் மறைந்திருக்கும் நல்ல குணங்களை கூட பார்க்கின்றார். அதனால் அவருக்கு அனைவர் மீதும் அன்பு ஏற்படுகிறது. அது உடல் ரீதியானதல்ல, ஆத்மா ரீதியானதாகும். எனவே நாம் அனைவரும் ஆன்மீக அன்பினை அதிகரிப்போம். மேலும் அன்பு கடலாகிய பரமாத்மா இப்போது அன்பின் பொக்கிஷத்தினை பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார். அவரது அன்பினை பெறுவதற்காக அவருடைய கட்டளைகளின்படி நடப்போம். பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் ஆத்ம உணர்வின் பயிற்சியினை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலமாகவும் அவரது அன்பிற்கு நாம் பாத்திரமாகி விடுவோம். இவ்வாறு இன்றைய நாளை அலௌகீக ஆனந்தம் நிறைந்த நாளாக கொண்டாடுவோம். ஓம் சாந்தி.